அன்புன்னு வந்துட்டாலும் சரி, பகைன்னு வந்துட்டாலும் சரி, இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. எதையுமே அரைகுறையா விட்டுட்டு போற பழக்கம்லாம் கிடையாது. எல்லாத்தையும் முழுசா, நிறைவா செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். மனசுல ஆழமான மர்மம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சூட்சுமம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா, இவங்கள பொறுத்தவரைக்குமே ரொம்ப அமைதியானவங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவங்களா, அழுத்தக்காரர்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். போட்டின்னு வந்துட்டா கண்டிப்பா தனக்கு தான் வெற்றிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. வார்த்தை ஜாலத்திலேயே பலரையும் மயக்கிடக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே எதிர்ப்பாலன் தவிர வசீகரிக்கக்கூடிய கெட்டிக்காரங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். கோபத்தாவங்கிறது அதிகம்தான். ஆனா கோபத்துல ஒரு நியாயங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட உண்டுன்னே சொல்லலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு உண்மைன்னே சொல்லலாங்க. பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் விஷயமா இருக்கட்டும், வாழ்க்கை துணைகிட்டையாக இருக்கட்டும், காதல்னு வந்துட்டா உண்மையான வெளிப்படையான காதல் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுமாதிரி கணவன் மனைவியாக இருந்தால் ஈருடல் ஓருயிராக வாழணுங்கிற ஆசை இவங்களுக்கு உண்டுங்க. எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கணுங்கிற ஆசை இவங்க மனசில் எப்போதுமே இயல்பில் இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்றவர்கள் தாங்க. நேர்மையோட சிகரம்னே சொல்லலாம். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கிட்டையுமே காசு பண்ணலாம். அப்புறம் நேர்மையை தான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா, விசுவாசத்தை தான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலம் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்றர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்டுட்டீங்கன்னு சொல்லலாம். உடலில் வலிமை இருக்குதோ இல்லையோ, மன வலிமை மூலமாகவே எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க. எந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்னீங்களோ, எந்த இடத்துல எல்லாமே உங்களை கண்டும் காணாமல் உதாசனப்படுத்தினாங்களோ, அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் வீறு கொண்டு எழக்கூடிய நேரம். உங்களை உதாசனப்படுத்தினவங்க உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே உங்கள் தாய்க்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். வியாபாரத்தில் எடுத்த எடுப்புலேயே ஒரு நல்ல மாற்றம் இருந்திருக்காது. ஆரம்பத்தில் நல்லா போகிற மாதிரி இருந்து இடையில ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழிலில் நிறைய போட்டி, நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் நிறைய பிரச்சனைகளை மாட்டி நிம்மதி இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. எது எடுத்தாலுமே சிறப்பான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிட்ட இருந்த சிக்கல் தீரும். மதிப்பு மரியாதை தேடி வரும். வண்டி வாகனம் மூலமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய சொத்து, வாகனம் வாங்குறது, வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறது, வேலையில் இருந்த குழப்பம் சிக்கல் நீங்கிறதுன்னு இனி அடுத்தடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப ஆர்வமாக இனி செயல்படுவீங்க. எல்லாத்துலேயுமே நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதை நீங்கள் முன்னாடி நின்று கற்றுக்கும் செய்வீங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க. இனி உங்களுக்கு சிறப்பான காலம். எந்த சூழ்நிலையும் முயற்சி மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்காலம் பற்றின சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் எப்படியாவது வாரிசுக்கு சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து என்னன்னு தான் இந்த நேரம் தேடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த நேரம் எதிர்கால திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமை சீராகும். கடன் சுமை இந்த நேரம் இருந்தாலுமே படிப்படியாக உங்களுக்கு குறையுன்னு சொல்லலாம். அதுலேயுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் சரியான நேரம். படிக்க முடியாத பிள்ளைகளாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் நல்லபடியில் படிப்பில் நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே இந்த நேரம் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, கல்வி சம்பந்தப்பட்ட உதவி செஞ்சீங்கன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுதுங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தின் தொடர்ந்து உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் செய்யறது மூலமாக அற்புதமான பல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாலுமே இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டை மேலுமே மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருந்தா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி தான். மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இழுப்பை நதியை வெற்றி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்குண்டான இஷ்டப்படையிலிட்டு வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியலினாலுமே சர்க்கரை பொங்கலிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். இது மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். அதே மாதிரி மறக்காமல் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.
அதே மாதிரி ராசிக்கு பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வை ராசியில் விழுறது தான். இந்த நேரம் கேதுவும் கூட இருக்கிறாரு. குரு பார்வை ஏற்படுத்தியிருந்த தடை விலகுது, லாபஸ்தானம் பலம் பெறுது. தொழிலாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க. மறைமுகமாகவும் நிறைய பலன் கிடைக்கும். புதுசாக முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. சுக்கிரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே குருவோட இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்குமே ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று தான் கொடி பிடிச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில் மனசாபம், ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இனி குடும்ப உறவு வகையில் நல்ல மாற்றம் பெற போகிறீங்க. ஏற்றங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேந்திரத்தில் அசுப பலம் பெற்றிருக்கிறது நல்ல அமைப்பு கூடவே இல்லை தான். 4ஆம் இடத்துல சனி ராகு இணைகிறதும் செவ்வாயோட பார்வை இருக்கிறதாலும் இந்த நேரம் தாயோட உடல்நிலையில் கவனமாக இருங்க. வாகன பயணத்தில் கவனமாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் இரவு நேர பயணம் வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த கண் எரிச்சல், எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். கொஞ்சம் இந்த நிலையில் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க. பெருமாள் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, தொடர்ந்து இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்கிறது மூலமாகவும் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்றர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இனி உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் கடன் பாக்கி இருந்தால் அது வசூலாகும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமாக தான் இருக்கும். வேலையில் கடுமையான பணி இருந்தாலுமே எளிமையாக நடந்து முடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்களோட டென்ஷனை ஏற்படுத்தி தான் பார்ப்பாங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க. குழந்தைகளோட நலனில் அக்கறை காட்டுங்க. இந்த நேரம் குழந்தைகளோட உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவு ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே குழந்தைகளை உடலை நீரேற்றமாக வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை இனி கூடி வரும். நீங்கள் எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சாதகமாக முடியும். அது பெண்களாக இருந்தாலும் கூட திடீர் மனசில் தடுமாற்றம் மட்டும் உண்டாகலாம். இந்த நேரம் எதை செய்யறது எதை விடுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் குழப்பவாதி தான். மற்றவங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரக்க மட்டும் கொஞ்சம் குழம்பி தான் போவீங்க. இந்த நேரம் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக நீங்கள் செயல்பட்டாலே இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்றர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலுமே இந்த காலம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தாங்க தரும். நெருக்கடி எல்லாமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கறது பூர்த்தியாகும். ஆரம்பத்தில் தடுமாற்றமாக இருந்தாலுமே இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். குடும்ப ஒரு நலனோட கருதி நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். திருமண முயற்சி எடுக்கிறீங்களா, அதுவும் சிறப்பாக இருக்கும். புதுசாக வீடு கட்டணும், புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் வேலை குடும்பம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மனசில் நேர்மறை சிந்தனையை மட்டும் அதிகப்படுத்துங்க போதும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். திசாபுத்தி சிறப்பாக இருந்துட்டால் இந்த நேரம் புதுசாக வீடு விளைநிலம் வாங்குறது, இந்த நேரம் வியாபார ரீதியாக நல்ல மாற்றம், நிறைய ஒப்பந்தம் கிடைக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறீங்க, புதுசாக தொழில் தொடங்குறீங்க, பண உதவி கிடைக்கலைன்னா கூட இந்த நேரம் கேட்ட இடத்துலேருந்து பணம் வருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நல்லபடியான இணக்கம் இருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவு இருக்குது. தொழில் தொடங்குற முயற்சியாக இருக்கட்டும், செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருக்கட்டும் நிச்சயம் வெற்றியை தான் தரும். சங்கடங்கிறது இனி இல்லை. ஆனால் வயசானவங்களாக இருந்தால் மட்டும் உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்பு ஏற்படலாம். லாபஸ்தான பலமாக இருக்கிறதால பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்க முடியுங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு, மனசோர்வு உண்டாகலாம். சப்தம குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால சங்கடம் எல்லாமே படிப்படியாக விலகும். நினச்ச வேலை நினச்சபடி உங்களால் முடிக்க முடியும்னு சொல்லலாம். குடும்ப தேவையை பூர்த்தி செய்வீங்க. வருமானம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும். புத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறதால இது நாள் வரைக்குமே பிள்ளைகள் நிலையில் ஏற்பட்டிருந்த பல அவதி இனி இல்லை. ஆனால் அலைச்சல் இந்த நேரம் அதிகமாக இருக்குங்க. எல்லா ஒன்றுக்குமே கூடுதலாக உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே ஈடுபடுவீங்க. அதுலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உழைப்பு கூடி வரதால இந்த நேரம் பொருளாதார நிலையிலும் நல்ல மாற்றம் தான். கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. பொன்பொருள் சேர்க்க தைரியமாக செயல்படுறதால நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை, மற்றவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்க முடியும். அதிர்ஷ்டமான வாரங்கள் தான். உங்கள் எண்ணம் நிறைவேறும். எடுக்கிற முயற்சி வெற்றியாகவும் வாங்க நினைச்ச சொத்து இல்லாமல் வாங்குவீங்க.
கலைஞர்கள், வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்திலுமே நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம், பொன் பொருள் சேர்க்கை, புத்திர ஸ்தானத்தில் விட்டு விலகி இருக்கிறதால பிள்ளைகளுக்கு உண்டான நெருக்கடி நீங்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே சாதகங்க. நினைச்ச வேலையை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே இடமாற்றம், பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு இந்த நேரம் சொல்லலாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புகழ் எல்லாமே ஓங்கி வரும். இழுவரியாக இருந்த வேலை பிரச்சனை விளக்கு மாதிரியான விஷயங்கள் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இறுதியா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பொதுவாகவே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் நல்ல மாற்றம் தான். மாலை நேரங்களிலுமே வீடுகளில் நீங்க மகாலட்சுமி தாயார் படத்துக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. பொருளாதார வளம் சிறப்படைகிறது மட்டும் இல்லாமல் சுபிச்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலம் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.